வளர்வது பெரிதல்ல, நல்ல நாணத்தோடு வளர வேண்டும். சாதிப்பது பெரிதல்ல, சாதனைகள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். அந்த வகையில் பிறப்பிலே சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர் ஒருவர் உண்டு என்றால் அதுதான் அகிலம் போற்றும் மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள். இனம் காத்து, மொழி காத்து, நதி காத்து, சமூக நீதி காத்து, எளியவர் வறியவர் உயிர் காத்து, பெண் இனத்திற்கு பெருமை காத்து, கால் பதித்த இடமெல்லாம் வரலாற்று சுவடுகளாய் பதித்து 8 திசையிலும் வாழும் 8 கோடி தமிழர்களின் இதய தெய்வம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் ஆழ மரத்தினை தாங்குகின்ற வேராகி, தமிழகத்தின் தலைமகளாய், முதல்வராய், மக்களால் நான், மக்களுக்காக நான் என தவவாழ்வு வாழ்ந்து இன்றைக்கு வங்க கடலோரம் தெய்வமாய் நின்று நம்மை வழிநடத்தும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, இந்த நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்த கழக பொதுச் செயலாளர் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களையும் வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்பிஎல் ஆராய்ச்சி படிப்பு மாணவரான சேலம் மாவட்டம் அரிசிபலத்தைச் சேர்ந்த திரு ஜீவானந்தம் என்பவரின் மகன் திரு முத்துகிருஷ்ணன் 13/3/2017 அன்று இறந்துள்ளார் என்ற செய்தி அறிந்தவுடன் துயரமற்று அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலிலும் அனுதாபத்தையும் தெரிவித்தேன். புதுடெல்லியில் வசந்த விகார் காவல் நிலையத்தில் முத்துகிருஷ்ணன் இறந்தது தொடர்பாக குற்ற எண் 120/2017 இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 306 மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டப்பிரிவு 3(1)(x) படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் 5 மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர்களால் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மறைந்த திரு முத்துகிருஷ்ணன் தந்தை திரு ஜீவானந்தம் அவர்களிடம் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டது. திரு முத்துகிருஷ்ணன் அவர்களின் உடலை அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யுமாறு தமிழக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தேன். அதன்படி மறைந்த திரு முத்துகிருஷ்ணன் அவர்களின் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசால் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது. மறைந்த திரு முத்துகிருஷ்ணன் அவர்களின் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து அவருடைய குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயை வழங்க ஆணையிட்டேன். மதிப்புக்குரிய மக்கள் உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் மறைந்த திரு முத்துகிருஷ்ணன் உடலுக்கு மரியாதை செலுத்தி தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை 3 லட்சம் ரூபாய் காசோலையை அவரது பெற்றோரும் வழங்கினார். திரு முத்துகிருஷ்ணன் இறப்பு தொடர்பான வழக்கு புதுடெல்லி வசந்த விகார் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மத்திய தரவழி போக்குவரத்து துறை இணை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறைந்த திரு முத்துகிருஷ்ணன் உடலுக்கு சேலத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்துவார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வெளி மாநிலத்துக்கு சென்று உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இங்கே கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள். அரசு வெளி மாநிலத்தில் உயர்கல்வி படிக்க செல்கின்ற மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.